ஏதோ ஒரு நெருக்கடி இசைத்துறைக்குள் இருக்கிறதா? நிறைய இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்ல முடியாது. Grand Royal Tours presents Behind Notes Gopinath's Roundtable with Music Directors, powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. Vivo V60 Zeiss Portrait SoPro. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கும்னு யோசிக்கிறேன். இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது. நான் அவங்ககிட்ட கேட்கணும், இது வரலாமா, இந்த இன்டர்வியூக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும். ஆனால் சார் அதனால தான் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் ஃபோன் எடுக்காமல் எப்படி நீங்கள் கொஞ்சம் இப்படி சொன்னால் புலம்புறாங்கன்றவாங்க. இந்த சைடு கொஞ்சம் பேசினாச்சுன்னா வந்து பொறாமையில் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பாடகர்களே இல்லைன்னா பாதி பாட்டை கம்போசர்ஸே பாடிடுறீங்க, மீதி பாட்டை ஹீரோக்கள் பாடிடுறீங்க. அப்புறம் எப்படி பாடகர்கள் இருப்பாங்க? அவங்களை ஏன் பாட வைக்க மாட்டாங்கங்கிற வருத்தமும் கோவமும் எனக்கு இருக்குது. நான் ஒரு படத்துக்கும் வந்து சிங்கர்ஸ் பாட வச்சுட்டு தான் இருக்கேன். ரெக்கமெண்டேஷன்ஸுங்கிறது ஒரு கேம் தான். ரெக்கமெண்டேஷனில் ஒரு லாபி இருக்குன்றது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணணும் எதை கேட்க போகிறாங்கங்கிறத. ஆடியன்ஸ் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஏன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை? ஜிவி ரகுமான் சார், இளையராஜா சார்னு சொல்லிடுறோம், கரெக்ட். ஆனால் அது இல்லாமல் சூப்பர் மியூசிஷியன் இருக்காங்க. அவங்களாம் வெளியிலே தெரிய மாட்டாங்க, வெளியில் வர மாட்டாங்க. ஏன் இவ்வளோ சிங்கர்ஸ் கம்மி ஆகிட்டாங்க? பெரிய ஹீரோக்கள் ஒரு 5-6 ஹீரோ எடுத்துக்கோங்க. அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே வேறு மாதிரியான படங்களாக இருக்குது. அதாவது ட்ரக்ஸ் டீல் பண்ணுற படங்களாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த படத்தில் வந்து இப்போ நான் என்ன கேட்கணுங்கிறத நான் சொல்லலை, நீங்கள் தானே கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறதுல தானே நான் கேட்குறேன். டிவியில் ஒரு 10 பாட்டு வருது சார், இன்றைக்கி நான் கேட்கணும் உட்காரேன். அந்த 10 பாட்டு அவங்க போடுற பாட்டு தானே நான் கேட்கணும். இப்போ ஒரு பெரிய ரிலீஸோ ஒரு சோகால்டு பெரிய படமோ ஒரு பெரிய ஸ்டாரோட படமோ வந்தால் அந்த ஸ்டார் தான் ஸ்பாட்டிஃபைலையும் இருக்காரு. ஆனால் அது மியூசிக் கேட்கறதுக்காக வந்த பிளாட்ஃபார்ம். சுப்பீரியர் மேபி மியூசிக்கல் இன்டெகிரிட்டியோட எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. சில பேருக்கு இது பியூரா பிஸ்னஸ் தான். ஐ வாண்ட் டு மேக் இட் பிக் அப்படின்ற நோக்கத்தோட தான் சில பேர் வரும்பொழுது எல்லாத்தையும் நான் தான் ரசித்தேன். அதாவது ஒரே ஜிவி ஒரு படத்தில் 6 பாட்டு வேற மாதிரி போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுக்கு 6 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. எவ்வளோ சென்சிபிளாக பேசினாலும் அது கேட்காது. Grand Royal Tours presents Begin Woods Gopinath's Roundtable with Music Directors, powered by C4 Chakra Critical Care Center and Hospital, Kolattur, Chennai. Vivo V60 Zeiss Portrait SoPro. உங்களுக்கு வந்து ஒரு இசை உருவாக்கத்திற்கு ஒரு நேர்மைக்கும் மார்க்கெட் வணிகத்துடைய தேவைக்கும் நடுவுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நிறைய மன நெருக்கடியோடு இருக்கு. பயங்கரமாக, அதாவது கவிதையாக சொல்லணுமா, அதாவது வண்ணத்து பூச்சிக்கும் புழுவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை. ஆக்சுவலி பாதி புழுவாக மறுபாதி வண்ணத்து பூச்சிம்பாங்கல்ல, ரெண்டுக்கும் பயங்கர கஷ்டம். இதில் என்னன்னா கொஞ்சம் தனியாக ஒரு வண்ணத்து பூச்சியை பறக்க விட்டுக்க வேண்டியது. இல்லை கொஞ்சம் இப்படி சொன்னால் புலம்புறாங்கன்றவாங்க. இந்த சைடு கொஞ்சம் பேசினாச்சுன்னா வந்து பொறாமையில் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு இதுக்கு டைம் இல்லை. இந்த மீடியா இதில் வரக்கூடிய இப்போ நம்ம இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தா அது வந்து நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அது ஏதோ ஒன்று ஆயிடுது. அதுக்கு பின்னால் போகிறதுக்கு உண்மையாகவே டைம் இல்லை. சத்தியமாக இவருக்கெல்லாம் தெரியும் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோங்கிறது தெரியும். 24/7 இதில் தான் இருக்கிறோம். இதுக்கு பின்னால் போகிறது நமக்கு விருப்பம் இல்லை. பட் என்னென்னா நான் மட்டுமே இல்லை, இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து சூப்பர் மியூசிஷியன் இருக்காங்க. அவங்களாம் வெளியிலே தெரிய மாட்டாங்க, வெளியில் வர மாட்டாங்க. இப்போ சிங்கர்ஸோட இது கம்மியாகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இப்போ சிங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இப்போ நீங்கள் ஹரிஹரன் சார், எஸ்பிபி சார் இப்படின்னு ஒரு செட் நீங்கள் சிங்கர்ஸ் யாரை போடலான்னா இப்போ கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், யாருங்க சிங்கர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்படி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, எனக்குமே இந்த கேள்வி இருக்குது, ஏன் இவ்வளோ சிங்கர்ஸ் கம்மி ஆகிட்டாங்க? மறுபடியும் இந்திய அளவில் வந்து தென்னிந்தியாவில் அதிகமான பாடகர்கள் இருக்கிற ஒரு இடம். நம்ம என்ன ரீசன்? அவங்களுக்கான ஸ்கோப் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஏன்னா இது கம்ப்ளைண்ட்டெல்லாம் சொல்லலை, எப்பயுமே இது அப்படி எடுத்துக்கிறக்கூடாது. பெரிய ஹீரோக்கள் ஒரு 5-6 ஹீரோ எடுத்துக்கோங்க. அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வயலன்ஸாக வேறு மாதிரியான படங்களாக இருக்குது. அதாவது ட்ரக்ஸ் டீல் பண்ணுற படங்களாக இருக்குது. இல்லைனா வந்து அப்படி இருக்கிறதுனால அந்த படத்தில் வந்து கூடுதல் லவ் சாங்ஸோ அதுக்கான தேவைகள் இல்லை. இப்போ ரஜினி சார் படத்துலலாம் மினிமம் ஒரு 3 பாட்டு 4 பாட்டு முன்னாலெல்லாம் இந்த வீரா அந்த டைமிங்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு பாட்டு இருக்கும், கலாய்ச்சி ஒரு பாட்டு இருக்கும், விடுகதை போடுவாங்க. இவ்வளோ டைப் ஆஃப் சாங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை, இப்போ அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா வேறு மாதிரியான சாங்ஸ் தான் வருது. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனல் சாங்ஸு அந்த மாதிரி இல்லை ப்ரமோஷன் சாங்ஸ் தான் வருதுங்கிறதுனால சிங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைம் கம்போசர்ஸே பாடிடுறாங்க. இல்லை, என் கேள்வி அதுதான். பாடகர்களே இல்லைன்னா பாதி பாட்டை கம்போசர்ஸே பாடிடுறீங்க, மீதி பாட்டை ஹீரோக்கள் பாடிடுறீங்க. அப்புறம் எப்படி பாடகர்கள் இருப்பாங்க? இப்போ எப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது,
இப்போ நான் சில டைம் பாடுவேன். நம்ம அதை மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, வேறு ஒரு சிங்கர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டருக்கு அந்த பாட்டை அனுப்புவோம். அவங்க ஒரு மாதமாக அந்த பாட்டை கேட்பாங்க. திரும்ப நம்ம அதோட ஒரு பெரிய சிங்கரை தான் நம்ம கூடுவோம். நீங்கள் பாடின மாதிரி வரலங்கம்மா, எனக்கே தெரியும் அது ரொம்ப கேவலமாக இருக்குது நான் பாடினதுன்னு. அவங்க மைண்ட் செட் ஆயிடுறாங்க அப்படியே கேட்டு. பட் ஐ திங்க் யூ ஷுட் ப்ரொமோட் அதர் சிங்கர்ஸ். நான் ஒரு படத்துக்கும் வந்து சிங்கர்ஸ் பாட வச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட வந்து என்ன சொல்கிறது, இப்போ அந்த மினிக்கி சாங் வந்து அவங்க சிந்துரி பாடினாங்க, அப்புறம் ஹரிச்சரன் திருப்பி பாடினாரு. ஒரு சாங்குமே ஐ மேக் இட் அ பாயிண்ட், ஐ மேக் சிங்கர்ஸ் சிங். ஷான் எனக்கு பாடியிருக்காரு. என்னன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் சிங்கர்ஸாகவும் இருக்கீங்க. நான் வந்து நீங்கள் எப்படி நீங்களே பாடலான்னு ஒரு கொஷின் வைக்க முடியாது. ஏன்னா இவரும் சிங்கர் தான், அவரும் சிங்கர் தான், நீங்களும் சிங்கர். எல்லா பாட்டுமே நம்மளே பாட முடியாது. இப்போ என்னன்னா, இப்போ உண்மையாகவே இது ஒரு முக்கியமான கவனிப்பு. ஏன்னா இங்கே சிங்கர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அதுலேயுமே ஒரு லெகசி இருந்திருக்குது. இப்போ நம்ம எஸ்பிபி சார், ஜெயசுதா சார் அப்படி ஒரு லிஸ்ட்டை தாண்டி ஒரு 2000 துவக்கத்திலே உங்களுக்கு அதிகமான பாடகர்கள் இங்கே இருந்தாங்க. ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் வந்து இப்போ ஜிவியோடைய படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யுவனுடைய இதில் வாய்ப்பு கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வந்து நிறைய சிங்கர்ஸ் உருவானாங்க. ஆனால் எல்லாருமே 4 பாட்டு 5 பாட்டு 10 பாட்டு தான் முடியுது. ஒரு 6 பாட்டு 7 பாட்டு இருந்தப்போ அதில் ஒரு பாட்டை இளையராஜா பாடினார். ஓகே, அதில் ஒரு பாட்டை தேவா பாடினார். அது ஓகே. இருக்கதே 3 பாட்டோ 4 பாட்டோ. இப்போ சிங்கர்ஸ்க்கு நீங்கள் தானே இப்போ ஸ்பேஸை பில் பண்ணணும். இல்லை, இப்போ நான் அதில் நான் இதை கம்ப்ளைண்ட்டாக தான் நானே சொல்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் ஏன் இப்படி வெளியில் வர மாட்டாங்க, அவங்கள ஏன் பாட வைக்க மாட்டாங்கிற வருத்தமும் கோவமும் எனக்கு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணுறோம் சார், நம்ம சைடில் பண்ணுறோம். பட் இண்டஸ்ட்ரி என்னென்ன சார், இங்கே அதான் சொல்லிட்டேன்ல சார். இப்போ நீங்கள் பாட்டு கேட்குற ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 29, 30 வரைக்கும் வச்சுக்கோங்க. அவங்க தான் பாட்டு கேட்குறாங்க சார். உண்மையாக அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பல பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை, அவங்கெல்லாம் பாட்டு கேட்குற மனநிலையிலே இல்லை. ஸோ பாட்டு கேட்குற இதுவுமே உங்களுடைய அவதானிப்பு தானா? கன்ஃபார்மாக கிடையாது சார். இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் வந்து நமக்கு வறுமை அதில் வந்து அது வந்து அந்த ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுற ஏஜில் இருக்கவங்க அதில் பாட்டு கேட்குறாங்க சார். இப்போ பாட்டோட மீடியம் என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ வேறு என்ன இருக்குது? இப்போ அந்த காலத்தில் நான் வந்து கேசட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணுவேன், எழுதி என்னென்ன பாட்டு எழுதலான்னு சொல்லிட்டு 90 கேசட்டை வாங்கி இதில் எவ்வளோ இன்னும் நான் எழுதியிருக்கேன், நான் எழுதி பாடியிருக்கேன். அப்போ என்னோட ரசனை அதில் பிரதிபலிப்பாகுது. இப்போ நான் என்ன கேட்கணுங்கிறத நான் சொல்லலை, நீங்கள் தானே கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறதுல தானே நான் கேட்குறேன். அது ரேடியோவாக இருக்கலாம், இல்லை டிவியில் ஒரு 10 பாட்டு வருது சார் இன்றைக்கி நான் கேட்கணும் உட்காரேன். அந்த 10 பாட்டு அவங்க போடுற பாட்டு தானே நான் கேட்கணும். என்னால் எப்படி கேட்க முடியும்னு கேட்குறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணலாம். அப்போ சூஸ் பண்ணுற மீடியம் என்னவாக இருக்குன்னா இந்த ஸ்பாட்டிஃபைவாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு உண்மை இருக்குது. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே ரெக்கமெண்டேஷனில் ஒரு லாபி இருக்குன்றது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்பாட்டிஃபை எப்படி வந்தது அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தேடலாம், நம்ம தேடுறதை பேஸ் பண்ணி அது நமக்கு ஒன்று சொல்லும் அப்படின்ற இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே. பட் இப்போ என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ரிலீஸோ ஒரு சோகால்டு பெரிய படமோ ஒரு பெரிய ஸ்டாரோட படமோ வந்தால் அந்த ஸ்டார் தான் ஸ்பாட்டிஃபைலையும் இருக்கார். ஆனால் அது மியூசிக் கேட்கறதுக்காக வந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே அதோட ஒரு தாக்கம் இருக்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாட் ஓன்லி இன் ஒரு மியூசிக்கல் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, அது காட்சி வடிவ ஊடக வழியிலையும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் இருக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸுங்கிறது ஒரு கேம் தான் சார். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் வந்து அதை புல் பண்ணுறாங்களா அவங்க மேலே கிடையாது, ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட் இது. என்னென்ன இந்த டேபிளில் என்னென்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 100 பேர் இன்றைக்கி ஒரு பாட்டை பார்க்குறாங்க, 100 பேர் வந்து வேற ஒரு சம்மந்தமே இல்லாத 200 பேர் வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஜானரை கேட்குறாங்கன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க, 200 பேருக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ இந்த மாதிரி பாட்டுகள் தான் நம்ம வந்து போடணும் போலன்னு அவங்க ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக சார்? ஸோ ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணணும் எதை கேட்க போகிறாங்கங்கிறத. நான் சொல்ல புரியுதா சார்? இல்லை, ஃபைனலாக இது எல்லாம் கடந்து போகுங்கிற மாதிரியானது ஆடியன்ஸ் அப்படி டிசைட் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கன்சர்ன் இஸ் ரெக்கமெண்டேஷனில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இல்லை. அப்போது இது வந்து இப்போ ஓவராலாக நம்ம எடுத்துக்கோமே, ஒரு சாங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஹிட் இல்லாத சாங்கை கூட ஹிட் ஆக்க முடிகிற அல்லது ஓரளவு ஹிட் ஆக வேண்டிய சாங்கை பயங்கர சூப்பர் ஹிட் ஆக்கிற ஒரு இதாக இருக்கலாம். பட்ஜெட் இருந்தால் ஒரு பாட்டை பெருசாக்கி பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது, அல்லது ஒரு மியூசிக்கை பெருசாக்கிட முடியுங்கிற நிலைமை இருக்குது. லாங் ரனில் வேர் இட் வில் டேக் அஸ். சார், நான் என்னோட அனுமானத்தை தான் நான் சொல்ல முடியும். அகைன் சாம் வந்து பேசுகிற நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் சரித்திரம் படிக்கும்பொழுது நம்ம நிறையா அந்தந்த காலத்துடைய ஒப்பீனியன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, ஓஹோ அவ்வளோதான் எல்லாமே டூம்டு, இது எல்லாமே தப்பாயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லா காலகட்டத்துலையுமே இருந்திருக்கு. அதை நான் கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் we have all made it. ஒரு இளையராஜா சார் வந்து ஹார்மோனியத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சோறு கிடைக்குமா இல்லையா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத அந்த அளவுக்கு க்ளூலெஸ்ஸாலாம் நம்ம இல்லை. என்னென்னா, ஆனால் we do put in a lot of work and நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் வேஸில் நம்ம ஏதோ ஒரு நல்ல மியூசிக் பண்ணதுக்கு தான் வந்திருக்கோம்.
நம்ம வந்து we are not here to ஒருத்தரோட இமேஜை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவோ இல்லை யாரோட நரேட்டிவுக்காக ப்ளே பண்ணுறதுக்காகவோ வரல. நம்ம நல்ல பாடல்களும் போடணும், அதுக்கும் உதவி பண்ணட்டும், அந்த கேரக்டர்லையும் ஒரு நல்லா பிரதிபலிக்கட்டும். பட் ஆனால் பாட்டுமே வந்து பாட்டாக ஒரு தனி பாட்டாக அது கேட்குற விஷயமா இருக்கணும். பட் ஒன் திங் ஐ ஃபீல் இஸ் தட் இஃப் சம்திங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அ லாங் டைம் அண்ட் இஃப் சம்திங் இஸ் ப்ரெஷியஸ், இஃப் சம்திங் ஹேஸ் மெரிட், அதை புரிந்தல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி வந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அதுக்கான டைம் இருக்கலாம். இப்போ அந்த நேரம் ஆகலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார் போட்ட நிறைய பாட்டு அவர் சில படத்தில் ஏதோ வந்த படத்துலாம் அவர் ஹிட் ஆகலன்னுலாம் தெரிஞ்செல்லாம் அவர் போடலை, வந்து எல்லாம் போட்டார். ஒரு சில பாட்டு வந்து நம்மளுக்கு இப்போ தான் கிடைக்குது. ஆக்சுவலாக இப்போ எனக்கே வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும், ஒரு 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப எனக்கு அதிலலாம் ஒன்றும் டெப்த் இல்லை. இப்போ அந்த ஏஜ் குரூப்புன்னு சொல்லி இப்போ நான் ராஜா சார் ஃபேனே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு விவரம் பத்தலை. எனக்கு விவரம் வந்துருச்சுன்னா, ஏன்னா இப்போ ஒரு ஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக, ஏன்னா நமக்கு கிடைச்ச மியூசிக், இப்போ நம்மலாம் வளர்ந்த டைமில் நமக்கு கிடைச்ச மியூசிக், நமக்கு சின்ன வயசில் ஆக்சஸ் பண்ண முடிஞ்ச மியூசிக் வாஸ் அப்சல்யூட்லி வே பெட்டர், சுப்பீரியர் அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். நம்ம கேட்டு வளர்ந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. ஆனால் வந்து இப்போ நம்ம ஈரால வளரும்பொழுது என்னன்னா, நம்ம நிறைய விஷயமான என்ன இப்போ நம்ம மேபி மியூசிக்கல் இன்டெகிரிட்டியோட எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. சில பேருக்கு இது பியூரா பிஸ்னஸ் தான், ஐ வாண்ட் டு மேக் இட் பிக் அப்படின்ற நோக்கத்தோட தான் சில பேர் வரும்பொழுது அதை நம்ம தடுக்க முடியாது. அந்த அவங்க மியூசிக்காலிட்டி ஒண்டி தான் உங்களை நிற்க வைக்கும். உங்களுக்கு மியூசிக்காலிட்டி இல்லைன்னா அது ஃபேடுக்குள்ளே தான் போய் விழுந்துடும். ஸோ மியூசிக்காலிட்டியை வந்து யூ ஆல்வேஸ் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்களோ அதை மறந்துடாமல் நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு ப்ரிசர்வ் இட், யூ வில் ஹாவ் டு ப்ரொடெக்ட் இட் அண்ட் புஷ் ஃபார் இட். அதான் சார், இசை இலக்கியம் என்றைக்குமே நிற்கும் சார். இசை இலக்கியம் என்றைக்கும் நிற்கும்ங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு இலக்கியம் தொடர்ச்சியாக கவனத்தோடு அணுகப்படணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சாம், நீங்கள் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இவங்க எல்லாருமே அவர்களுடைய பருவத்தில் கேட்டு வளர்ந்த பாடல்கள் இருக்குல்ல, அது அவர்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் இன்றைக்கி இப்படியான நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்கு. ஸோ நீங்களாம் என்ன உருவாக்க போகிறீங்க? ஐ மீன் நீங்கன்னா உங்களை மட்டும் சொல்லலை, அப்படி இந்த இசை இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும்ல. மியூசிக்காலிட்டி ஃபெயில் ஆகக்கூடாது, நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கர்ஸ் ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாமே we need to preserve and protect. அதுதான் நம்மளுடைய சார். அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறோம் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலையுமே நமக்கு வந்து 7 பாட்டு இருக்குது. ஒருத்தர் கேட்டார் என்ன 7 பாட்டாக வருது படத்தில் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒன்றி போயிருக்கு படத்தோட. அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபெல்ட் லைக் எஸ்பி சரண் சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டு பாட வச்சோம், அந்த மாதிரி வாழ்ந்து பாருன்னு சொல்லி அவருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா சாகிற டைமில் அந்த அவரோட ஒய்ஃப் செத்து போயிடுவாங்க, அந்த இடத்துல இறகின்னு ஒரு பாட்டு வரும், விஜய் சுதாஸ் பாடியிருப்பார். ஸோ ஐ எம் ரியலி கெட்டிங் இன் டு அ பிளேஸ் வேர் எனக்கு இப்போ நமக்கு சலிப்பு வராதா, நம்ம பாட்டை வந்து ஒரு நல்ல வேற ஒருத்தர் பாடி அந்த குரலை கேட்கணுன்ற ஆசை நமக்கே இருக்கும். ஆனால் என்னென்ன இப்போ அந்த ஒரு அச்சம் இருக்குல்ல. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு நம்ம ஒரு முதல்ல ஸ்க்ராட்ச்னு நான் அனுப்பிடுறோம். இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து முன்னாடி இப்போ ரெக்கார்ட் பண்ணி ரிஹர்சல் போது தான் நீங்கள் கேட்க முடியும் பாட்டா அது என்னவா வந்திருக்குன்றதையே. ஒரு ஹார்மோனியத்தில் அவங்க வாசிச்சு காட்டுறதை வச்சு நீங்கள் தான் நம்பணும், ஓகே இதில் ஏதோ நல்லா இருக்குது இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த காலத்து மியூசிக்கோடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்குது, இது நல்லா வந்துடும் அப்படின்னு நம்புவாங்க. நம்பினா அந்த நம்பிக்கையும் கைவிடப்படாது. இப்போ என்னென்னா இப்போ டவுட் ஆரம்பத்துலேயே ஆரம்பிக்குது. பொண்ணு பிடிச்சிருது, அதை மாற்ற விட மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு முதல் வெர்ஷன் பிடிச்சிருச்சுன்னா ஏங்க இதில் எதுவுமே இல்லைங்க இப்படிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இல்லை அதில் ஒரு சோல் இருந்தது அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் தான் பண்ணுறோம், இல்லை இது வந்து முதல் வெர்ஷனு, நீங்கள் மட்டும்தான் அதை கேட்குறீங்க, ஆடியன்ஸ் இன்னும் கேட்டிருக்க மாட்டாங்க, இதுக்கான நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம். அண்ட் இதை நம்ம திரும்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரியலி கேர் அபவுட் என்னோட பையன் அவனுக்கும் எனக்குமான ஒரு அதை தான் நான் பார்க்குறேன். அவனோட ரசனை என்னோடய ரசனையாக தான் நான் பார்க்குறேன். நான் 80களில் பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய ரசனை டோட்டலி வேறு. பட் நம்ம இப்போ இருக்கிறது கூட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இப்போ கற்றுக்கிட்டது ஒன்று. இதுவும் நல்லது தான். இது நல்லது இல்லைன்னா சரி சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, அதாவது இப்போ ஃப்யூச்சருக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நான் என்னென்ன சார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரசனைங்கிறது சைக்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நான் நம்புவேன். தமிழில் வந்து பாலச்சந்தர், பாரதிராஜா சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கா இப்போ மலையாளம் சினிமா இப்போ எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் கொண்ட படங்கள் மட்டும்தான் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ஹிட்டு. பால் மகேந்திரா சார் எல்லாருமே. அப்போ மலையாளம் சினிமா வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே அவங்க பண்ணுறாங்க. தமிழ் சினிமா நீங்கள் அந்த காலகட்டத்திலையுமே பேரலாக பஞ்சர்னஸ் எல்லாம் இருக்காரு, இல்லை இருந்தார் சார். ஆனால் நீங்கள் இப்போ அப்போவே ரஜினிகாந்த் இருக்காரு, அப்போவே கமல்ஹாசன் இருக்காரு, இப்பயுமே எல்லாமே இருக்குது சார். நான் சொல்கிறது சார், இப்போ நீங்கள் இப்போ 2000 வந்த ஒரு 5 படம் நல்ல படம் சொல்லுங்கள், இல்லை போன வருஷம் ஹிட் படம் எதுன்னு ஒரு 5 படம் சொல்லுங்கன்னா எல்லாருமே எதை சொல்லுவாங்கன்னு சொல்லுங்களேன். பெரிய படங்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லிடுவாங்கல்ல,
ஏன்னா சார் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டைமிங்கை டாமினேட் பண்ணது சொல்கிறேன் நான். டாமினேட் பண்ணதுங்கிறது அந்த ரசனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது டாமினேட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அது அப்படியே மாறி இப்போ இங்கே வேறு மாதிரி வந்திருக்கு. இப்போ திரும்ப ஒரு இது பழையது வருதோன்னு எனக்கு தோணுது சார். அதே மாதிரி கண்டிப்பாக வருது சார், கன்ஃபார்ம். மியூசிக்லையுமே நான் கவனிச்சது இப்போ அவனுடைய ரசனை வேறு மாதிரி இருக்குது. அவன் கேட்குறது எல்லாமே வேறு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேறு ஆட்கள் தான் கேட்குறாங்க. அது நல்லாவும் இருக்குது. ஆனால் அவங்க முழு மனிதர்களாக இன்னும் உருவெடுக்கலையே, அதுதான் சொல்ல வரேன். ஆனால் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் மியூசிஷியன் தானே, நான் எந்த மாதிரி பாட்டெலாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வயசில், ஒரு விவரம் இல்லாத வயசில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கேட்டால் போகிறோன்றதான் மனநிலையாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு ஏஜ் குரூப்பை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணுமா? ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு இதுதான் வேணும்னு கான்ஷியஸாக. ஏன்னா இப்போ முதல்ல வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் சாய்ஸஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ரிபெலியன் ஒரு 18-19 வயசு வரும்போது தான் ஓகே எதையா நான் தேடணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அந்த ஒரு வேவ் கண்டிப்பாக வரும். எல்லா ஜென்ரேஷனுக்குமே அந்த வேவ் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு டைமில் திணிப்பாக மாறுறது, ஒரு டைமில் வெடிப்பாகவும் வெளில வரும்ல. இப்போ 70s மியூசிக் எப்படி வந்தது? போர் காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லாரும் வந்து அந்த டைம் வரைக்கும் வந்து என்ன டிக்டேட் பண்ணாங்களோ அதுதான் கல்ச்சரு. ஆனால் ஒரு ரெவல்யூஷன் வந்தது இல்லை 70களில். இசை ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் இதை அவங்க கேட்கணும், ஏன் இதை கேட்கணும் அப்படின்றது கண்டிப்பாக வரும்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரு ஸோ என்னோட பையன் இருக்கான்றது, இப்போ அவனுக்கு வந்து அந்த பாட்டை கேட்குறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, அந்த உலகத்தில் இருக்கிறான் அவனோட வைப் அதுதான். ஆனால் இப்போ நான் கம்போஸ் பண்ணும்போதோ நம்மளுடைய பாட்டு கேட்கும்போதோ நீங்கள் ஏன் அப்படி போட மாட்டீங்கன்னு கேட்டவன் இப்போ இது நல்லா தான் இருக்குது, இது நல்லா இருக்கே அப்படின்னு இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், இங்கே என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அதை கேட்க வைக்கலையோங்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு நல்ல மியூசிக்குங்கிறத சொல்லிக் கொடுக்கலையோ, இல்லை வந்து இப்படி ஒரு மியூசிக் இருக்குங்கிறத நம்ம வந்து நல்ல மியூசிக் நீ எதை டிஃபைன் பண்ணுறது சார்? இப்போ எல்லாமே நல்ல மியூசிக் தான் சார். ஆனால் ஏதோ ஒன்றை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து காதலை கொடுக்குறோமோங்கிறது மட்டும்தான். ஓகே, இந்த படத்திற்கு தேவையான அல்லது ஒரு ஹூக் ஸ்டெப்புக்கு தேவையான ஒன்றை மட்டும் கொடுத்து நம்மளும் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களே வழிநடத்த வேண்டியதை மிஸ் பண்ணிடுறோமோன்னு உளவியல தான் சொல்கிறாரு. ஐ திங்க் அந்த சம்மர் சார் சாப்பாடு மாதிரி தான் சார். நீங்கள் ஒரே சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டே இருக்குங்க, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறத நீங்கள் சார் ஒரு டைமிங்கில் நான் இப்போ இவரெல்லாம் இருந்த டைமிங் நான் இவர்கிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு ஏஎல்ஜி சார் கூட வரும்போது நான் சார் எனக்கு பிடிச்ச நான் இவருக்காக முகத்துக்காக சொல்லலை, சத்தியமாக எனக்கு இவருக்கு பிடிச்ச மிக சூப்பர் கம்போசர் சார் ஆக்சுவலி. ரொம்ப நல்ல, ஏன்னா இவங்க வாழ்ந்த அந்த டைமிங்லாம் இருக்குல்ல சார், நீங்கள் அழகான ஒரு பீரியட் சார். எல்லாருமே ரசித்தாங்க மியூசிக்கை. அந்த ஒரு எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாருங்கள். ரஹ்மான் சார், இளையராஜா சார்னு சொல்லிடுறோம் கரெக்ட். ஆனால் அது இல்லாமல் பரத்வாஜ் சார், வித்யாசாகர் சார், தேவா சார், நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா எல்லாருமே படம் பண்ணுறாங்க. எல்லாருமே படம், எல்லா படமும் கூட எல்லா பாட்டுக்கிட்டு. அப்போ என்னென்னா சார், எல்லாருக்கிட்டேருந்து வேறு சவுண்டிங் வருது, வேறு ரசனை வருது. எல்லாத்தையும் நான் தான் ரசித்தேன். ஏன்னா நான் ஒன்றுல இப்போ நிறைய சாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, வேறு ஜானரில் கொடுப்பாங்க. அதாவது ஒரே ஜீவி ஒரு படத்தில் 6 பாட்டு வேறு மாதிரி போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுக்கு 6 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. அது தேவா ஸ்டைல், வித்யாசாகர் ஸ்டைல், ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்டைல், அப்படின்னு பரணி ஸ்டைல், சிற்பி ஸ்டைல், இவங்களாம் ரொம்ப மறந்து போயிட்டாங்க. சிற்பி போன்றவர்களை, பரணி போன்றவர்களை, எஸ்.ஏ. ராஜ்குமார் போன்றவர்களெல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஒரே சிம்பிள் மியூசிக்கில் உங்களை அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க சார். அதுதான் சார், நான் அதை கேட்டேன்ல, என்னை கேட்க வச்சாங்கல்ல சார். இப்போ அது கேட்க வைக்க மாட்டோமோங்கிறத ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது சார்? எனக்கு புரியுது. ஆனால் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அதாவது எல்லாருக்குமான வெளி இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இசைத்துறைக்குள் இருக்கிறதா? ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான பேர் ஆஸ்பைரிங்கான மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ள வர்றது தமிழ் சினிமா தான். இப்போ இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், சினிமாவுக்கு நேரடி தொடர்பு இல்லாத, ஈவன் தோ தேர் ஆர் கிரிட்டிசிசம் அபவுட் நெப்போட்டிசம், தமிழ் சினிமாவில் தான் வந்து சினிமா துறையோடு தொடர்பு இல்லாத, பின்புலம் இல்லாவிட்டாலும் உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு துறை. அப்புறம் இசை இயல்பாகவே வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு இது. அப்புறம் நமக்கு பெரிய ஆட்களுடைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை? ஜிவி அதுதான் சொல்லணும். ஒரு ரசிகனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, எனக்கு எல்லாருடைய இசையும் வெவ்வேறு மாதிரி கேட்குறதுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல? டெஃபினட்டாக இருக்குது தான். பட் சி, ப்ரொடியூசர் சாய்ஸஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஸ்ட் சாய்ஸஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் நான். மேபி அதோடைய இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே டு லைட். டெஃபினட்டாக இல்லை, ஒருத்தர் பொசிஷன் பண்ணிக்கிறதுல சிரமம் இருக்கா? இப்போ 100% இருக்குது சார். ஆக்சுவலி இங்கே நிறைய இருக்குது சார். ஆக்சுவலி இதில் என்னென்னா, இப்போ என்னுடைய ஒரு பாட்டை கேட்க வைக்கிறதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது. அது நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிடவும் முடியாது. ஏன்னா நான் யாரையுமே குற்றப்படுத்தவில்லை சார். இப்போ இதனால் தப்பு இவங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நம்ம சார் இங்கே இந்த ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சார். ஒரு விஷயம் இருக்குது, யாரெல்லாம் படம் பண்ணுறாங்க என்னென்ன, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் திறமை மட்டுமே ஒத்துக்கிறவே முடியாது. திறமை மட்டுமே வச்சு நீங்கள் பெரிய ஆளாயிரம் வாய்ப்பே கிடையாது சார். இதில் நிறைய ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது.
அப்புறம் வந்து ஃபேம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது சார். இதை வச்சு தான். ஆனால் திறமை இருந்தால் மேலே வந்துடுவாங்கிறது. வந்தவங்க எல்லாமே திறமை உள்ளவர்கள் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை சார். திறமை இல்லாமல் யாருமே வர முடியாது. ஆனால் திறமை மட்டுமே பத்தாதுங்கிறது என்னுடைய ஒரு இது. பட் எனக்கு என்னமோ சார் ஃப்யூச்சரில் என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை, வருவாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக அதிகமாகும்னு தோணுது சார். ஆக்சுவலி ஃபிலிம் மியூசிக்கை விட்டுட்டு அவன் தன்னுடைய திறமையை காமிச்சிக்கிறதுக்காக இண்டிபெண்டாக அவங்க நிறைய மியூசிக் அவங்க திறமையை கன்ஃபார்மாக காமிப்பாங்க சார். பெரிய ஆளாக வந்துருவாங்க. இப்போவே நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க, அதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கான கேட்வே தான். தமிழ் சினிமாவுக்கு அந்த இயல்புலேயே அந்த குணம் இருந்திருக்கு. கண்டிஷன் சப்ளை ஈவன் தோ நெப்போட்டிசம் கம்ப்ளைண்ட்ஸ் அதே எல்லோருக்கும் அதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கு. இப்போ இவரே வந்து கம்ஸ் ஃப்ரம் மியூசிக் ஃபேமிலினாலும் அவர் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஓகே, நான் இன்னாருலாம் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கே லாக் ஆகிருக்கு? இஸ் இட் சம்வேர் பிராண்டிங் பிகம் அ ப்ராப்ளமா, இல்லை பொசிஷன் பண்ணிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டைரெக்டாக பேசணும்னா இது ஒரு சர்க்கிள் கண்ட்ரோலில் இருக்கா? சார் நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு இந்த அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யாராவது வளர்ந்தாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸு இது எல்லாமே வரும், க்ரெடிபிலிட்டியோடு இதெல்லாம் சேர்ந்து வரும் சார். இந்த லேயர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இப்போ இருக்கிறதுலே பெரிய ஸ்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஐ எம் பிரிட்டி ஷுர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. ஸோ அதனால் என்னென்ன இப்போ நம்மலாம் மியூசிக் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? இப்போ பர்சனலி நான் ஒரு 12 வருஷமாக இருக்கேன். ஐ ஃபீல் லைக் 12 வருஷம் இஸ் சச் அ ஷார்ட் டைம் டு ஏன்னா இப்போ 40-50 வருஷம் மியூசிக் பண்ணவங்க வந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இளையராஜா சார் வந்து அவர் ஏன் திரும்ப ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான பாப்புலர் நேம் தான். பட் வந்து அவரை தள்ளி வச்சு பார்க்குற மனநிலையில் மக்கள் இல்லை. எப்பயுமே மக்களோட ஒரு தொடர்பு அவருக்கு ஏதோ ஒரு ரீதியில் இருந்திருக்கு அவர் வாழ்க்கையிலுமே. பிராண்ட் பண்ணிக்க இன்றைக்கி டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு நேரமும் கம்மி. இன்னொன்று நிறைய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் சத்தம் போடுற இடத்துல ஒரு நம்ம எவ்வளோ தான் சென்சிபிளாக அவர் சொல்கிற மாதிரி எவ்வளோ சென்சிபிளாக பேசினாலும் அது கேட்காது. ஸோ ஆனால் வந்து இப்போ அதுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ உலகம் ஐடியல் இல்லை, இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் ஐடியலாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுற நிறுத்தவும் முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம், அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் ஐடியல் இல்லைங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் சொல்லப்பட்டது சார். பிராண்ட் பண்ணியாங்க சார். இப்போ பிராண்டிங் பண்ணால் மட்டும்தான், இப்போ சாம்சிஎஸ்ன்னு ஒருத்தரை பிராண்ட் பண்ணால் மட்டும்தான் அவரால் நிறையா பண்ண முடியும். இது உண்மை சார். ஆனால் நான் என்னுடைய இயல்பு, நான் வளர்ந்த விதம், அது என்ன சில விஷயங்கள் அதில் பண்ண விட மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரக்டர் கால் பண்ண உடனே நான் எடுத்துட்டேன், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ண உடனே நான் எடுத்துட்டேன், நான் ரொம்ப அவைலபிளாக இருக்கேன்னா எனக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சார். புரிஞ்சு அவங்களுக்கு. இப்போ நான் வந்து அவரை பிடிக்கிறதே கஷ்டங்க. அவர் ஃபோன் இப்படின்னா நான் எனக்கு ஒரு பில்டப் ஆகுது சார். இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது, நான் அவங்ககிட்ட கேட்கணும், இது வரலாமா, இந்த இன்டர்வியூக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும். இங்கே ஒரு பிராண்ட் ஆகிறதுங்கிறதுங்க சார் சாதாரண விஷயமே கிடையாது. அது இப்போ நான் என்னோடய இயல்பை மாற்றிட்டு என்னால் பண்ண முடியாதுங்கிறேன். இப்போ நான் என்னோடய இயல்பில் ஃபோன் பண்ணால் எடுத்துருவேன். 10 மிஸ்டு கால் இருந்தால் பயமாக இருக்குது, ஐயோ இவங்க எதுக்கு அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இந்த இயல்பை மாற்றிக்கிற முடியாது. ஸோ இது சாம், அதனால தான் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோன் எடுக்காமல் போகாமல் எப்படி நீங்கள் பட் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து பிரச்சனை மாதிரியே இல்லை. இது எல்லாமே நல்ல விஷயத்தில் சார். நல்லது வேற, நல்லதுன்னா இப்போ நீங்கள் வந்து சார் பாவக்காய் சாப்பிட்டா நல்லது. சில விஷயங்கள் யதார்த்தமாக இப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுனால கொஞ்சம் ஒரு கொதிநிலை மனநிலையோடு இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நம்ம சந்திக்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப சிம்பிளான ஆட்களாக நிறைய பேர் இருந்தால் தான் அவங்களுடைய சக்ஸஸ்க்கான காரணம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குற ஒரு லெஜெண்டரி ஆக்டராக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம். என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்துருக்கேன் எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு உங்களை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? இருக்கா? நான் அனுமானத்திலாம் பேசவே இல்லை. நான் ரொம்ப ஓப்பன் டைப் சார். நம்ம எப்பயுமே எல்லாரோட ஜேர்னியும் தானே சாமி. இப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு நெருக்கடி இருந்திருக்கும்ல. இப்போ ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஃபோனே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஒர்க் பண்ற ஃபோன் எடுக்காம இருக்கு. இப்போ நான் ஒர்க் கமிட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ அபிப்பிராயங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம 4 படம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். தப்பித்தவரை ஒரு படம் ஹிட் ஆகி எல்லார்கிட்டையும் நம்ம எல்லா டைம்லையும் பேசிட முடியாது. இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நம்ம ஒரு டைம்லாம் கிடையாது. இப்போ யாரை வேணா இப்போ வேணா ரீச் பண்ணலாம். சப்போஸ் தெரியாமல் ஏதாவது நம்ம அவுட் ஆஃப் கர்ட்டஸியாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைன் இப்படி பண்ணிட்டா கூட ஹிட் ஆகிடுச்சுல்ல இப்போ அதனால தான் பாரு அப்படின்ற ஒரு மனநிலை பொதுவாகவே இல்லையா? எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. ஒரு அதனால் சார் அதை இவ்வளோ நம்ம வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் சார். இப்போ ஹிந்தியில் நான் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கேன் சார். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு படம் கம்மிட் ஆனால் ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்கேன். இவருக்கும் தெரியும். ஹிந்தியில் எப்படி அவங்க நம்ம பார்க்குறாங்கன்னா நம்மளை வந்து மதுராசி அந்த பழைய அப்படி தான் பார்க்குறாங்க. உண்மை தான் சார். அது இன்னுமே என்ன நான் சொல்கிறது சார், அவங்க தப்பாக ஒரு கேவலமாக அப்படிலாம் பார்க்கல.
ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஒரு அவங்க சவுத்துனா அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது அவங்க அப்படிங்கிற நம்புகிறாங்க. அதெல்லாம் மீறி சார் ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஒரு ஹிந்தி படம் ஒரு 5 படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னதுங்கிறது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்ல முடியாது. என்னோட பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய இருக்குது சார் ஆக்சுவலி. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் இதெல்லாம் மீறி நீங்கள் ஹிட்டு கொடுத்து இங்கே ஒரு பெருசாக வந்து நிற்கிறதெல்லாம் இருக்குல்ல சார். இத்தனைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு பாட்டு போடுறேன் சார். அது வந்து ஒரு 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 சிவன் சாங்கு என்னப்ப நல்லவான்னு ஒரு பாட்டு போட்டேன், நானே தான் பாடினேன். இப்போ நான் பண்ண படம் மகாவதார் நரசிம்மாங்கிறது அந்த விஷ்ணுவோட அந்த 10 அவதாரத்துலேயும் நான் உள்ளே போய் ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி இது என்னது, இது எப்படி, இது என்ன, அது நான் ஒரு ரூட்டடாக இருக்கிற ஒரு 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 ஆளால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரியான படம் சார். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம மியூசிக் பண்ணுறோம், எல்லாம் ஊரை கொண்டாடுது. ஆனால் நிறையா நான் சொல்கிறது வந்து அஃபிஷியலானது கிடையாது, அன்அஃபிஷியலாக சில பேர் போடும்போது இவங்களா இப்படின்னு இருக்குல்ல சார். இது ஏங்கிறது இப்போ நான் என்ன மியூசிஷியனாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சார். இதுக்குள்ளே நிறைய ஒரு லேயர்ஸ் இருக்குது சார். இது வந்து இந்த ரவுண்ட் டேபிள்லாம் இல்லை, இன்னும் நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆனால் நான் என்ன சொல்லுவேன், தப்பு கிடையாதுங்கிறேன். இப்போ நீங்கள் பிராண்ட் பண்ணால் தப்பே கிடையாது, பண்ணணும். ஏன்னா ஏன் பிராண்ட் பண்ணணும்னா இங்கே சினிமாங்கிறது வெறும் வந்து நல்லது பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நல்லது வேறு இடத்துல பண்ண மாட்டாங்களா? சினிமாங்கிறது பிஸ்னஸ். இப்போ ஒரு 250 கோடி ரூபா பிஸ்னஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆகணும், யார் கேமராமேனாக இருக்கணும், யார் ஹீரோனாக இருக்கணுங்கிறத வந்து அந்த ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவார். இவங்க இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் ஆகுங்கிறது இருந்துச்சுன்னா அது கரெக்ட் டிக் அடிச்சிருங்கிறேன். அது ஏன் நமக்கு வரலங்கிறதெல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது சார். அது வந்து பிளான் சார். அது அப்படி தான் இருக்கணும். நான் இதை சரின்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், இது மட்டுமே சரியில்லை, இன்னொன்று இருக்குங்கிறதா என்னுடைய வாதம். அவ்வளோதான். ஆனால் என்னென்னா கவனிக்கிறப்ப வரைக்கும் ஜென்சி வந்து எனக்கு என்னமோ தேடி ரொம்ப முக்கியமான பாடல்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது. இப்போது இவ்வளவு பாடல்களுக்கு நடுவுலையும் முஸ்தஃபா ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் போடுறப்போ கொடுக்குற சோக்கால் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த வைபை, அந்த பாட்டு எங்கே போனாலும் அதுக்கான அந்த வைபு இருக்குது. ஸோ திடீர்னு சாங்ஸும் ஹிட் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன படம் தான், ஜோன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் சித்து ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அந்த சாங் வந்து நல்ல ஹிட்டு தான். அந்த உருகின்னு ஒரு சாங் இருக்கும், சின்ன படம், சின்ன பட்ஜெட், ஆனாலும் வெளில வந்துடும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா உங்கள் ஜடா பார்த்து உங்களுக்கு அந்த படம் கிடைச்சதுன்னு, அது கிடைச்சிரும் சார். அது Behind It's Gopinath's Roundtable with Music Directors title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, கொளத்தூர், சென்னை. 90+ active is new limit. Vivo V60 Zeiss Portrait SoPro. Grand Royal Tours presents Behind It's Gopinath's Roundtable with Music Directors. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, கொளத்தூர், சென்னை. Vivo V60 Zeiss Portrait SoPro.